ப்ரொஃபஷனல் யூடியூபர் மாதிரி பேச தெரியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இப்போ இந்த ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா பிளே ஸ்டோருக்குள்ள போகும். இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கும் நோட்டிஃபிகேஷன் அளவுக்கு இருக்கும், இதெல்லாம் அளவு கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு சைன்இன் சைன்அப் 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் சைன்அப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ரெஃபரல் கோடு, இந்த ரெஃபரல் கோடு எங்கே இருக்குது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டு வந்து வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பியிருப்பார். அந்த லிங்க்கில் ரெஃபரல் கோடு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட நேம் அதில் வரும். உங்களோட ஃப்ரெண்டோட நேம் தான் அப்படின்னு கிராஸ் செக் பண்ணிடுங்க. கிராஸ் செக் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸில் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் என்னென்னா கண்ட்ரி வந்து நம்ம இந்தியா, ஓகேங்களா. அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை. உங்களுக்கு வயசு வந்து 18 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும், அதுக்கு அளவு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பின்கோடு, உங்களோட கரண்ட் பின்கோடு கொடுங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர், உங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கங்க. வெரிஃபை கொடுத்து ஓடிபி வரும், வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி அப்டேட் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் கரண்ட் அட்ரஸ் கொடுங்க. எந்த அட்ரஸுக்கு உங்களுக்கு பார்சல் டெலிவரி ஆகணுமோ அந்த அட்ரஸ் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு KYC டாக்குமெண்ட் அப்ளை பண்ணலாம். டைட்டில் கொடுத்துங்க. ரெண்டாவது நேம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நேம் வந்து பேங்க் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் தான் கொடுக்கணும். இவரோட பேர் வந்து கண்ணன், ஓகேங்களா. கண்ணன் ராமு. அப்பா பேர் வந்து இனிஷியல் வேறு ஆர் மட்டும் தான் போட்டுருக்கு, அதனால கண்ணன் ஆர் அப்படிங்கிற மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்ணன் ஆருங்கிறத நீங்கள் லாஸ்ட் நேமில் போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் கண்ணன் ஸ்பேஸ் விட்டு ஆர் போட்டாலும் சரி. சப்போஸ் ராமு அப்படிங்கிற ஃபுல் நேம் அவர் வச்சுருந்தார் அப்படின்னா கண்ணன் ராமுன்னு வச்சுன்னா கண்ணன் மேலே கீழே ராமு அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டேட்டா பர்த், உங்களோட டேட்டா பொறுத்து கொடுத்துருங்க. ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அப்படியே கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டரு ஒரு மேல் தான். அப்புறம் நாமினி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு லேட்டாக கூட அப்டேட் பண்ணிக்கலாம், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு செலக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி, இதில் ஏதாவது ஒரு யூனிக் ஐடியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. செலக்ட் பண்ணிவிட்டு சைன்அப்புங்கிற ஆப்ஷனை கொடுங்க. ஓகே, சைன்அப் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் சைன்அப் ஆயிடுச்சு. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு மெசேஜ் உங்களுக்கு பாப்அப் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இதுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு நார்மல் மெசேஜாக வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா டியர் டிஸ்ட்ரிபியூட்டர், வெல்கம் டு வெஸ்டேஜ், யூ கேன் லாகின் வித் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி, உங்களோட ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம லாகின் பண்ணுவோம். இப்போ சைன்இன் ஆப்ஷன் கொடுத்துருங்க. சைன்இன் கொடுத்துட்டு நமக்கு 2 ஆப்ஷன் காட்டும். இந்த 2 ஆப்ஷனில் ஒன்று நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் அந்த பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணிக்கலாம், இல்லை பாஸ்வேர்டு தெரியாத மறந்துடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் வெரிஃபிகேஷன் கோடை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். வெரிஃபிகேஷன் கோடில் நீங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கங்க. மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு சென்ட் வெரிஃபிகேஷன் கோடு அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு 4 டிஜிட் வெரிஃபிகேஷன் கோடு வரும். வெரிஃபிகேஷன் கோடு போட்டுட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா நீங்கள் லேட்டராக அப்டேட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இப்படியே அப்டேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் லேட்டராக பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது பொருள் நீங்கள் அதை வாங்கணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா KYC பண்ணாமல் உங்களால் வாங்க முடியாது. ஸோ அதனால் இப்போவே நீங்கள் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி KYC அப்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆதார் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆதார் நம்பர் வந்து அதை அப்லோட் பண்ணிக்கலாம். அதை அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆதாரோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இவரோட ஆதார் வந்து 2 ஒரே இமேஜில் இருக்கிறதுனால ஒரே இமேஜ் நம்ம கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, KYC அப்டேட் பண்ணியாச்சு. ஃபிங்கர் பிரிண்ட் ஐடி வேணுமா இல்லையான்னு கேட்கும். ஓகே, அது SMS கொடுத்துங்க, நோ கொடுத்துங்க. உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் உங்களுக்கு சின்னதாக கேடு காட்டும், டியூட்டோரியல். ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் உள்ளே வந்தோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா. நீங்கள் வந்து உங்கள் பேர், நீங்கள் என்ன லெவலில் இருக்கிறீங்க, உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி, லாஸ்ட் மந்த்தான் என்ன லெவலில் இருந்தீங்க, நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் என்ன லெவல் போக போகிறீங்க, நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்டுக்கு நீங்கள் இதில் பொருள் வாங்கிட்டு இருக்கிறீங்க, இதில் என்னென்ன பிராண்டில் பொருள் இருக்குது, ஓகேங்களா, என்னென்ன கேட்டகரியில் பொருள் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக இதில் இருக்குது, ஓகேங்களா. இது நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் இருக்குது, பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆப்ஷனும் இருக்குது. உங்களோட பழைய பாஸ்வேர்டு வந்து மெசேஜ் வந்திருக்கும், அந்த மெசேஜில் இருக்கிற பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு நியூ பாஸ்வேர்டும் என்ட்ரு பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டை. நெக்ஸ்ட் இதெல்லாம் தான் பொருள் இதில் இருக்கிறது, ஓகேங்களா. உங்களுக்கு தேவையான பொருள் வாங்கிக்கலாம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருள் தான் இதில் இருக்குது. அந்த பிராண்டு மட்டும் வேறையாக இருக்கும், ஓகேங்களா. நீங்கள் ரெகுலராக வாங்குற லைஃப் பாய் சோப்பு இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்காது. இதில் வந்து செப்பரேட் பிராண்டு, ஓகேங்களா. ஓகே, இப்போ ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு. 2வது வேலை என்னென்னா உங்களோட ஐடியை ஆக்டிவேட் பண்ணும். எப்படி ஐடியை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தேவையான பொருள் ஏதாவது ஒரு பொருள்
ஒரு பொருளோ 2 பொருளோ உங்களுக்கு தேவையான பொருள் இதில் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுடைய ஐடி ஆக்டிவேட் பண்ணுங்க. எப்படி ஆர்டர் போடுது அப்படின்னா, நான் இப்போ இந்த சோப்பு வாங்குறேன்னு வச்சுக்கலேன், எனக்கு இந்த சோப்பு வேணும் அப்படிங்கிறத நான் சோப்பு கிளிக் பண்ணிக்கிறேன். சோப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ மைக்கெட்டில் போனீங்கன்னா இந்த ப்ராடக்ட் இருக்கும். இப்போ செக் அவுட்னு கொடுத்துட்டு கன்ஃபர்மேஷன் கேட்கும். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா, இந்த அட்ரஸை தான் டெலிவரி பண்ணுவோன்னு கேட்கும். டெலிவரி பண்ணிவிட்டு ஓகே கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஓகேங்களா, டேஷ்போர்ட் ஆப்ஷன், ஆட் டு லாக், கன்ஃபார்ம் அண்ட் பே. டேஷ்போர்டுங்கிறது நார்மலாக நம்ம டேஷ்போர்டு ஹோம் பேஜுக்கு போகிறது. ஆட் டு லாக் அவங்க போய்க்கிட்டு நான் இன்னும் அது வேறு ஏதாவது பொருள் பர்ச்சேஸ் பண்ணணும், அதுவும் சேர்த்து ஒன்றா நான் பே பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஆட் டு லாக் கொடுத்து மறுபடியும் கண்டினியூ ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கலாம், மொத்தமாக பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இல்லை இந்த ஒரு பொருள் மட்டும் தான் நான் வாங்குறேன் அப்படின்னா கன்ஃபார்ம் பே கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பே பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் டு லாக் கொடுக்குறேன். ஏன்னா கண்டினியூவாக நான் இன்னும் 2-3 பொருள் நான் பர்ச்சேஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், அதனால் ஆட் டு லாக் கொடுத்துட்டேன். சரி, வேறு எந்த பொருளும் வாங்க விருப்பம் இல்லை, நான் ஃப்யூச்சரில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம லாகில் போட்டுருக்கோம்ல, அந்த ப்ராடக்ட்டை நம்ம பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்க போகிறப்போ பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் வந்து மேக் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, இங்கே காட்டும் என்னென்ன ப்ராடக்ட் நீங்கள் வந்து லாகில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து இந்த ஆர்டர் நீங்கள் போட்டிருக்கீங்க, உங்களோட அட்ரஸ் வந்திருக்கும், ஆர்டர் நம்பரு கன்ஃபார்மே, ஹோம் டெலிவரி, ஓகே யார் யாரும் எல்லாமே வந்திருக்கும். இப்போ இந்த இதில் பே ஆப்ஷன் இருக்கும். அந்த பே ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கேட்கும். ஓகே ப்ரைஸ் பேக்கேபிள், ஓகே கிளிக் டு ப்ரொசீட், ஓகே. அடுத்து பேடிஎம்ல ஆப்ஷன் பண்ணிங்கன்னா பேடிஎம் நம்பர் போட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லை அதர் யூபிஐ ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ஃபோன்பே கிளிக் பண்ணி யூபிஐ பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் பொருள் இப்போ நான் வாங்கலை, எனக்கு இந்த ஆர்டர் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதிலே பேக்கு கீழே கேன்சல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, கேன்சல் கொடுத்துருந்து கேன்சல் ஆகிடும், அவ்வளோதான். இப்போ வேறு ஏதாவது பொருள் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் உள்ளே போய் வாங்கி இதே ப்ராமட் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்களோட வாங்கிக்க முடியும். நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குகிற பொருள் உங்களுக்கு 1 வீக்குள்ளே உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா, இப்படி தாங்க இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட ஐடியை ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஆப்பை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்லணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா இதுலேயே ரெஃபர் ஏ ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி இந்த ரெஃபர் கோடை காப்பி பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணாலும் ஓகே தான். இல்லை இந்த ஷேர் அப்படிங்கிற பட்டனை எப்படி உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு அனுப்புனாங்களோ அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் அனுப்புங்க. சரிங்களா.